right? And then I will give you some introduction about mode, and then from next class we will see mode. Fine. Now I'll just take you to Jamboard and also a word now. So these sums will work out today. Now you can see here. Okay, so calculation of median for individual series, we'll be seeing this today. Okay, and then calculation of median for discrete series we'll see today. Let me share my screen as well. Okay. Okay. Okay, fine. Okay. Right. Okay, you can see this sums we'll be seeing today. So calculation of median for continuous series, calculation of median for discrete series, calculation of median for individual series. Okay, so the formula is, can see a median is equal to n plus 1 divided by 2 nth term. Okay, nth value. So this is the formula for median, right? Now it's a problem. So the following are the marks scored by 11 students. Find out the median marks. Okay, this is the sum. So in order to work out this sum, we need to, I'll just take you to another worksheet. Okay, right. So this is the sum. Okay. Now there are two types in median. Two ways of finding the median. Okay. One is we need to find whether the data is of even number, okay, or odd number. First thing is this one. நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அந்த டேட்டால ஈவன் நம்பரா ஆட் நம்பரா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா for 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, 11 அப்படின்னா ஆட் நம்பர் இல்லையா. இதே வந்து 10 வந்தது அப்படின்னாக்கா அது வந்து ஈவன் நம்பர் இல்லையா. ஸோ முதல்ல மீடியன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாம் அதை பார்க்கணும். அதை பார்த்துட்டு நாம் என்ன பண்ணணும், we need to apply the formula. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறோன்னா அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம, ஸோ இதான் ஃபார்முலா நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இங்கே இருக்க பாருங்க. ஸோ லெட் மீ காப்பி திஸ் அண்ட் bring it to your worksheet. Okay, so this is the formula. Median is equal to n plus 1 divided by 2 and the nth value. Okay, nth value. So இதை நம்ம போட போகிறோம். Okay, right. இப்போ மீடியன் நம்ம கண்டுபிடிக்கலாம். Okay, this is very simple. இந்த டேட்டா எப்பேற்பட்ட டேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே பாருங்க, it is the calculation of median for individual series. ஓகே, அப்போ இண்டிவிஜுவல் சீரீஸ்னா ஒரே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ்லேருந்து உங்களை என்ன பண்ண சொல்கிறாங்க, they are asking you to find out the data. ஓகே, ஃபைன். இப்போ நாம் என்ன பண்ணணும் இந்த மீடியனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேல்யூ ஆஃப் the வேல்யூ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். 1 minute. Now what we are going to do is, first we need to arrange it in ascending order. So first நம்ம செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சீரீஸை நம்ம என்ன பண்ணோம், we need to arrange it in the ascending order. Okay, so the ascending orderல அரேஞ்ச் பண்ணணும். அது அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம calculationல இறங்கணும். So let me arrange it. Okay, இந்த calculation ஏகப்பட்ட work. Okay, so 15 நான் என்ன பண்றேன்னா, let me put it like this. இந்த பாருங்க 15 18 10 14 20 9 21 36 10 13 இல்லையா. இதை முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றோம். ஸோ அந்த அசெண்டிங் ஆர்டரை அரேஞ்ச் பண்றதுக்கு let me work it with an Excel file so that you will be able to work it. Okay, in meantime அதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கெல்லாம் மீன்டைம் நான் இங்கே டைப் பண்ணிடுறேன் எப்படி அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு. 6, 9,
10, 13, 14, 15, 18, 20, 21, 30. Okay, so இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா I have arranged it in ascending order. ஓகே, ஸோ சின்னதுலேருந்து பெருசு வரை நான் என்ன பண்ணிட்டேன், அரேஞ்ச் பண்ணிட்ட பின்னாடி இதனுடைய மிட் பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதனுடைய மிட் பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ மிட் பாயிண்ட்டு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னாக்கா, ஓகே, மிடில் இந்த பக்கமும் நீங்கள் யூ ஹேவ் டு சி வாட் இட் இஸ். ஓகே, அப்ளை த ஃபார்முலா. இப்போ நான் அப்ளை ஃபார்முலா பண்ணும்போது பாருங்கள். ஓகே, அப்ளை. ஸோ மீடியன் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் இதுதான் ஃபார்முலா இல்லையா, median is equal to, okay, 11 plus 1. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 10 இருக்கு. ஓகே, இந்த 10 1, 2, 3 ரெண்டு 10 இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு 10 இருக்குப்பா. Okay, right. So the 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. Okay, we have 11. So we are going to apply now. Other expansion where n is equal to number of items. Okay, the formula description பாருங்க. N is equal to number of items. Then n is equal to எத்தனை இருக்கு அப்படின்னா 11 இருக்கு. So count பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. Okay, so 11 items are there. Now we have to apply the formula. So median is equal to, இது அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது opening the board just one. Okay, yeah. There is some okay, yes, fine. Okay, நீங்க ஏதோ ஷேர் பண்ணீங்க. ஓகே ரைட், இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ MD is equal to median is equal to, okay, median is equal to number of items பார்த்தீங்கன்னா எத்தனைக்கு 11க்கு plus, okay, 1, yeah, plus 1, I don't know why it is hanging. Okay, divided by 2. Okay, divided by 2 is equal to 12. Divided by 2 is equal to 6. Okay, is equal to 6. Okay, இப்போ நான் என்ன பண்ணேன், 6 வேல்யூவை நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ மீடியனுக்குன்னு 6 வேல்யூவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ 6 வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறது எங்கே இருக்குன்னா இந்த சீரீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ நீட் டு அரேஞ்ச் இட் இன்டு அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண பின்னாடி இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும் போது நமக்கு என்ன ஒர்க் வருது அப்படின்னா, என்ன ரிசல்ட் வருதுன்னா, ஓகே, 6th வேல்யூ அது என்னன்னா, we are finding out the 6th வேல்யூ இல்லையா, 6th வேல்யூ. ஓகே, எப்படி நம்ம அந்த 6th வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த அப்ளை பண்ண ஃபார்முலா மூலமாக நமக்கு வந்தது. அப்போ இந்த 6th வேல்யூ எது அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6. Okay, the 6th value. Okay, so therefore the 6th value median is equal to 14. Okay, median is equal to 14. இது வந்து என்ன மெத்தட் அப்படின்னா இண்டிவிஜுவல் சீரிஸ் மெத்தட்.
ஓகே, என்ன மெத்தட்? இண்டிவிஜுவல் சீரிஸ் மெத்தட். அப்போ இண்டிவிஜுவல் சீரிஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா டேட்டா சிங்கிள் டேட்டா தான் இருக்குது, உங்களுக்கு சிங்கிள் டேட்டா சீரிஸ் இருக்குது. 15, 18, 10, 14, 20, 9, 21, 30, 6, 10, 13. ஓகே, அப்போ இது வந்து ஈவனா இல்லைன்னா ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட் நம்பர்னா இந்த ஒற்றை இலக்கில் வருது இல்லையா, அதுதான். ஓகே, அப்போது ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம். இதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் இது அசெண்டிங் ஆர்டரில் செஞ்சுருங்க, ஐ மீன் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. அரேஞ்ச் பண்ண பின்னாடி பாருங்கள் 6, 9, 10, 10, 13, 14, 15, 18, 20, 21, 30. நவ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ. ஓகே, எந்த nth வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மீடியன் இஸ் ஈக்குவல் டு where number of items equal to 11. So count பண்ணீங்கன்னா 11 இல்லையா. So 11 plus 1. Okay, 11 plus 1, 11 plus 1. Okay, 11 plus 1 இங்க பாருங்க, divided by, okay, divided by 2. So equal to 12 divided by 2 equal to 6, equal to 6. இப்போ இந்த 6 தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த மீடியன்ல கண்டுபிடிங்க. So 1, 2, 3, 4, 5, 6. So 14. Median is equal to 14. Okay, right. இது very simple. The sum is very simple. ஏன்னா individual seriesல இருந்து நீங்க ஒண்ணு கண்டுபிடிக்கிறீங்க. Okay, right. Now I will work out the second model. Okay, second model பாருங்க. ப்ராப்ளம் 3ல இங்கே பாருங்க, இது வந்து எப்படி இருக்குன்னா 151 சேம் நம்பர். இதை நான் 3.5 வேல்யூ இருக்குது, இதை அப்ளை பண்ணலாமா? இது வேணா யூ ஜஸ்ட் டூ இட் ஃபார் ஆஸ் அ ஹோம்ஒர்க். இந்த சேம் மாடல் இதை ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க. ஐ வில் ஒர்க் அவுட் தி நெக்ஸ்ட் மாடல். ஓகே, ரைட். Calculation of median for discrete series. ஓகே, டிஸ்கிரீட் சீரிஸ் அப்படின்றது நாம் என்ன சொன்னோம் இல்லையா, அன்குரூப்ட் அண்ட் குரூப்டு டேட்டா மாதிரி வரக்கூடியது. அப்போ என்னன்னா ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரெண்டு இன்ஃபர்மேஷன். இதில் பாருங்க அன்குரூப் டேட்டா. ஸோ சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் வெயிட் இன் கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 11, 12, 15, 16, 17, 19. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் a median. ஓகே, ஸோ let me find out median for number ungroup data. இது வந்து ungroup data. சார் எப்படி சார் ungroup data group data இங்க பாருங்க, இது வந்து பாருங்க இந்த டேட்டா இருக்கு பாருங்க. இந்த டேட்டா வந்து சிங்கிளா இருக்கு இல்லையா, இந்த டேட்டா வந்து சிங்கிளா இருக்கு. there is no other information. ஓகே, அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இல்லை. இப்போ இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா, இந்த டேட்டால பாத்தீங்க அப்படின்னா வெயிட் இன் கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெயிட் இன் கிராம்ஸ். அப்போ என்ன வெயிட் இன் கிராம்ஸ் அப்படின்னா இந்த சீரியல் நம்பர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த சீரியல். ஸோ 1 11 கிராம்ஸ், 2 12 கிராம்ஸ், 3 15 கிராம்ஸ், அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு குரூப், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை, ஏதோ ஒரு கேதரிங் அவங்க சொல்லிக்கிறாங்க. அதனால நம்ம என்ன சொல்றோம், அதை குரூப் டேட்டான்னு சொல்றோம். இந்த டேட்டா வந்து சீரியல் நம்பர்னால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இந்த டேட்டா பாருங்க, இது இன்னும் கிளியர் ஆயிடும் உங்களுக்கு. அப்ப இது ஒரு குரூப் பாருங்க, இது ஒரு கிளாசிஃபிகேஷன் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ a கிளாசிஃபிகேஷன். ஓகே, அப்ப இது வந்து வெயிட், இது வந்து நம்பர் ஆஃப் ஃபிஷஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ஃபிஷஸ். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்பர் ஆஃப் ஃபிஷஸ் இப்போ வந்து 15 இருக்கிறது ஒரு குரூப்பு, 17 இருக்கிறது ஒரு குரூப்பு, 20 இருக்கிறது ஒரு குரூப், அந்த மாதிரி ஆச்சு. 15 இருக்கிறது என்ன, 8 கிராம்ஸ் இருக்கிறது, 7 கிராம்ஸ் இருக்கிறது 17 இருக்குது, 8 கிராம்ஸ்க்குள்ள 20 இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு கிளியரா பார்க்கும்போது தெரியுது. ஸோ இந்த கிராம்ஸ் தான் நம்ம சொல்றோம். ஓகே, அதனால இதெல்லாம் குரூப் டேட்டா. ஓகே, இப்போ இது வந்து பண்ண சீரியல் நம்பர் வச்சுட்டு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் 1 அதோடைய வெயிட்ஸ், 2 அதோடைய வெயிட்ஸ், 3 அதோடைய வெயிட்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் குரூப் டேட்டா. இந்த இங்க வர ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம அதை சிங்கிள் டேட்டா. ஓகே, தட் இஸ் அ இண்டிவிஜுவல் சீரிஸ் அப்படின்றோம். ஓகே, ரைட். இப்போ இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுக்கும்போது, okay, when you have ungrouped data, okay, when you have ungrouped data and group data, what you will be doing it. Okay, so how to do this? So இது பாருங்க, okay, calculate. ஓகே, இதுல இப்போ டிஸ்கிரீட் சீரீஸ்ல இருந்து ஒரு சம் போடுறேன். டிஸ்கிரீட் சீரீஸ்ல இருந்து, ஓகே, டிஸ்கிரீட் சீரிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு
what do you have? They have their own characters, sir. Yeah, exactly. Yeah, exactly. Okay, so discrete அது வந்து இண்டிவிஜுவலா அவங்களுக்குன்னு ஒரு தனி கேரக்டர் இருக்கு இல்லையா, அது டிஸ்கிரீட் சீரிஸ் அப்படின்றோம். ஓகே, இப்போ இந்த டிஸ்கிரீட் சீரிஸ்ல இது சீரியல் நம்பர் இருக்கிறதுனால ஓகே, இட் இஸ் நோன் அஸ் அன்குரூப்டு ஒன். ஓகே, அன்குரூப்டு ஒன் ஒரு மெத்தட் அது ஃபாலோ பண்ணியிருக்கு. அதனால நம்ம இந்த டிஸ்கிரீட் சீரிஸ்க்கு நம்ம இப்போ இதை சேர்த்துறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா how we are going to do it is same as what you are going to do with this. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, இப்போ சேம் மெத்தடை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மெத்தடில் இருக்கும் போது நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மெத்தடில் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் அரேஞ்ச் இட் இன்டு அசெண்டிங் ஆர்டர். இது பாருங்க, அசெண்டிங் ஆர்டரில் அப்படியே இருக்குது 11, 12, 15, 16, 17, 19. ஓகே, ரைட். ஸோ இது இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே நம்ம மீடியனை கண்டுபிடிக்கணும். ஸோ வேல்யூ ஆஃப் ஓகே நம்ம பண்ணுறோம் இல்லையா, n plus 1. ஓகே, இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிக்கங்க. ஓகே, டிவைடட் பை 2 and the ith value. ஓகே, divided by 2, right? So is equal to 1, 2, 3, 4, 5, 6. Okay, 6 இருக்கு. 6 plus 1 divided by 2. Okay, is equal to இப்போ என்ன வருது அப்படின்னா இங்கே பாருங்க 6 தான் இருக்கு இல்லையா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரில் இருந்துச்சு, இது வந்து பாருங்க ஈவன் நம்பரில் இருக்குது, 6 தான் இருக்குது. ஓகே, ஸோ 6 plus 1 is 7 divided by 2 is equal to 3.5. 3.5th ஐட்டம்னு போடணும். ஓகே, வேல்யூ ஆஃப் ஓகே வேல்யூ ஆஃப் 3.5th item. ஓகே, அப்படின்னு போடணும். ஸோ த மீடியன் இஸ் பிட்வீன் 3rd and 14. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மீடியன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்குது. ஓகே, 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் எப்படி இப்போ மீடியனை கால்குலேட் பண்ணுவீங்க? ஃபைன். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் நவ் யூ ஹேவ் டு add these two numbers and you have to divide it by 2. ஓகே, அப்போ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓகே 15 plus 16 okay divided by 2. Okay, so 15 plus 16 is 31 divided by 2. Okay, equal to median is equal to 15.5 grams. Okay, median is equal to 15.5 grams. Okay, everything. Yes, sir. Yeah, இது வந்து எந்த டேட்டா, இது வந்து ஈவன் நம்பர், சாரி இது வந்து ஆட் நம்பர். ஓகே, இது ஒரு டிஸ்கிரீட் சீரிஸ் தான், மாட் டிஸ்கிரீட் சீரிஸ், சிங்கிள் சீரிஸ். அப்போ வந்து ஃபார்முலா பாருங்க, நம்ம இங்கேயே நிறுத்திட்டோம். ஓகே, we stopped our formula, our answer here itself. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், அங்கேருந்து எது ஹையஸ்ட் 6th வேல்யூ கண்டுபிடிச்சோம், 14ல வந்து நிறுத்திட்டோம். ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க 6ல வந்து நின்றுச்சு, ஆன்சர் இஸ் 6. ஓகே, அப்போ 6 வேல்யூ வந்து 14, அதனால மீடியன் வந்து 14 சொன்னோம். ஆனால் இந்த சம்மில் பாருங்க டிஸ்கிரீட் சீரீஸில் ரைட், நம்ம முதல்ல அரேஞ்ச் பண்ணிட்டோம் 11, 12, 15, 16, 17, 19 ascending order அரேஞ்ச் பண்ணிட்டு now we are going to apply that formula to find out the mid value. So ith value, so 6 plus 1 divided by 2, so 7 divided by 2, அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா 3.5. ஏன் 3.5 வந்தது அப்படின்னா this is even. Okay, this is even number 1, 2, 3, 6. Okay, அதனால even. அப்போ இந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா you have to go for another step, one more step. அப்போ one more step என்னன்னா இது எங்க இருக்குன்னு பார்க்கணும். இந்த 3.5 எங்க இருக்கு அப்படின்னா இதுதான் 3க்கும் 4க்கும் நடுவுல இருக்கு. 3க்கும் 4க்கும் நடுவுல இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், 15 plus 16 plus 15 plus 16 divided by 2. Okay, so answer, the median is 15.5 grams. Okay, 15.5 grams. Okay, so this is another model which will come in discrete series, individual series and discrete series. Okay, which has individual
character of its own character. Okay, fine. Now let me இது கொஞ்சம் ஈஸினால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டு போறேன். நெக்ஸ்ட் பாருங்க குரூப்டு டேட்டா. இதுல இருந்து கொஞ்சம் ஸ்லோவா போறேன் நான், ரைட்? ஸோ குரூப்டு டேட்டால எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அப்ப இது எப்படி நம்ம குரூப் டேட்டான்னு சொல்றோம்? நம்ம கொஸ்டின் கேட்டா you ask me a question. So grouped data means you have two series. Okay, two series which have classifications. Okay, which have classification. So weight அப்படின்றது ஒரு classification. Okay, weight அப்படின்றது ஒரு classification. அப்புறம் number of fishes அப்படின்றது இன்னொரு classification. Okay, so weight in grams and number of fishes வந்து இன்னொரு, so ரெண்டு classification. அதனால நம்ம grouped data அப்படின்றோம். So இப்போ grouped data அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி நீங்க மீடியனை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ லெட் மீ டூ திஸ் சம். இந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு புட் தம் இன் டேபிள். ஓகே, ரெண்டுமே என்ன பண்ணணும், நீங்க டேபிள்ல போடணும். ஸோ லெட் மீ இன்சர்ட் a டேபிள். One, two, three. Okay. So first வந்து நான் weight in grams. Weight in grams. Okay. Second column வந்து number of fishes. Okay. Third column நீங்க ஒன்னு கண்டுபிடிக்கணும். அது பேர் என்னன்னா cumulative frequency. Okay. Cumulative frequency. Okay, cumulative frequency. அப்ப இந்த cumulative frequency okay, cumulative frequency. அப்ப இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தலாம். என்ன number of fishes will let us put it as 1 and here we'll put it as CF. Okay, right. So weight in grams 6, 7, 8, 9, 10, 11. Okay, next is number of fishes 15, 17, 20, 16, 19, 13. Okay, so இந்த மாடல்ல group dataல வரும்போது no need to arrange this one. Okay, இப்போ நான் cumulative frequency ன்னு arrange பண்றேன். Okay, cumulative frequency கண்டுபிடிக்கிறேன். So 15 is the number. Next is 15 plus 17. 15 plus 17 is 32. 15 plus 17. Okay, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் அடுத்த இதுல போட்டுக்கிறேன். Okay, next is the input. Next is okay 32 plus 20. Okay. Okay, now one example போட்டுக்கலாம் பாருங்க. 68, 87, 100. Okay, right. Let me take it another column. So number of fishes எல்லாம் count பண்ணீங்கன்னா 100 and cumulative frequency. Okay, cumulative frequency is also 100. Okay, fine. Now you have to apply the formula. So median is equal to n plus okay, median is equal to apply the formula. Okay, right. So let me apply the formula. So n வந்து என்ன இருக்கு இங்க பாரு கண்டுபிடிச்சோம். n is 100 இல்லையா? n is equal to 100. So 100 plus 1 divided by 2. Okay, divided by 2 equal to 50. Okay, sorry, 101 divided by 2. So how much? 50.5. Okay, 50.5. Find the value.
ஓகே 50.5th வேல்யூ. ஓகே அப்போ நாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி பாருங்க. இங்கே 50.5ல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 50.5 இங்கே வரைக்கும் இங்கே 52ல வந்து நிற்குது. ஓகே 52ல வந்து நிற்குது. ஓகே இன் பிட்வீன் 32 அண்ட் 52. ஓகே இதை நான் கொஞ்சம் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நான் அதை எடுத்துடுறேன், உங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட போகிறீங்க. ரைட் அப்போ நமக்கு எங்கே இருக்குது 50.5 எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வருது. ஸோ 32க்கும் 52க்கும் நடுவில். ஓகே 32க்கும் 52க்கும் நடுவில். காட் த பாயிண்ட் ரைட். இப்போ இந்த மீடியனில் இங்கே இந்த ரோவில் வெயிட் இன் கிராம்ஸ் பாருங்க எங்கே இருக்கு. ஓகே வெயிட் இன் கிராம்ஸ் பாருங்க. மீடியன் இஸ் 8 grams. ஓகே இதை ஹைலைட் பண்ணுற பாருங்க. இந்த ஏரோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ இந்த ஏரோ 52 இங்கே வந்துருக்கு. இதை பார்த்தீங்கன்னா அப்போ கிராம்ஸ் வந்து என்ன 8 grams. ஓகே வெயிட் இன் கிராம்ஸ் வந்து 8 grams. 8 grams is the median. ஓகே ஸோ the answer is so the median is equal to 8 grams. Okay but in explain பண்ணுற பாருங்க. I will explain it. See if it is a grouped data. ஓகே குரூப் டேட்டானா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு கிளாசிஃபிகேஷன் சீரீஸ் இருக்கும் இல்லையா. ஸோ வெயிட் இன் கிராம்ஸ் அப்படின்றது ஒரு சீரீஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஃபிஷஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ். ஓகே இப்போது நாம் இதில் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா இப்போ ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சம்மில் நாம் ரீஅரேஞ்ச் பண்ணோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சிங்கிள் ரோ. ஓகே ஒரு சிங்கிள் ரோ. ஓகே அந்த சிங்கிள் ரோவை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் டேட்டான்றதுனால அந்த மாதிரி நீங்கள் போடாமல் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே கண்டுபிடிச்சி அதுலேருந்து யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் ரைட். ஸோ அந்த மாதிரி போகும்போது நான் ஃபஸ்ட்டு நீங்கள் டேபிளில் இது கொண்டு வரணும். ஸோ வெயிட் இன் கிராம்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள், இதுதான் மீடியன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே நம்பர் ஆஃப் ஃபிஷஸ் அப்படின்னா 20. ஓகே ரைட் இப்போ இது வந்து 6, 7, 8, 9, 10, 11 நம்பர் ஆஃப் ஃபிஷஸ் கொடுத்துருக்காங்க. நான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபிஷஸ். அப்போது ஃபிஷஸை 15. ஓகே இது வந்து 15. Next is 15 plus 17. Next is 32. 32 plus 20. 52 plus 16. 68 plus 19. 87 plus 13. Okay, so 100. So n on the 100, cumulative frequency is 100. Okay. Now, இப்போ இது கண்டுபிடிக்கும் போது 100 n இது வந்து n இல்லையா. So n. So 100 plus 1 divided by 2. So 101 divided by 2 50.5. So the median is 8 grams. Okay அப்போ இது என்ன சாரி 50.5. இந்த 50.5 வந்து டேபிளில் எங்கே இருக்குன்னு பாருங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. 32க்கும் 52க்கும் நடுவில் இருக்குது. ஓகே இந்த 32க்கும் 52க்கும் நடுவில் இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரீக்வன்சி ஓகே ஃப்ரீக்வன்சி எது ஹையஸ்டாக இருக்குன்னு பார்க்குறீங்க. எது ஹையஸ்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இட் இஸ் ரிலேட்டிவ் வித் 52. ஓகே ஸோ 52ல் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட் அவே 8 கிராம்ஸ்ன்னு போடுறேன். Okay, fine. You understand? The point புரியுதா? Yeah, okay, fine. Yes, sir. Yes. Sir? Yeah, tell me. Ungrouped data பண்ணோம்ல சார், 2 values ஆட் பண்ணி அந்த மாதிரி ஏன் சார் இதுல பண்ணாரு? ஆமா, ஏன்னா அதுல நம்ம cumulative frequency நம்ம கண்டுபிடிக்கல. ஓகே இது வெரி குட். இப்போ இங்க பாருங்க இதுல நாம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இங்க ஓகே இந்த ஐட்டமும் கண்டுபிடிச்சோம். ஏன் அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஒரே ஒரு சீரீஸ் மட்டும்தான். ஓகே ஒரே ஒரு சீரீஸ் இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணுறோம் ஸ்ட்ரெயிட் அவே இதுக்கு நடுவில் இருக்கிறத கண்டுபிடிக்க 15 + 16 கண்டுபிடிச்சி நாம் இங்கே போட்டுட்டோம். ஆனால் இங்கே வந்து நாம் என்ன பண்ணிட்டோம் அது வந்து சுற்றிட்டு போகும் மறுபடியும் அப்படின்றதுனால இங்கே என்ன பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சோம். ஓகே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் இங்கே கேட்கலாம் ஏன் சார் 32 52 நீங்கள் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறோம்னா அப்படி பண்ணாலும் இட் வில் நாட் ஒர்க் அவுட். இட் வில் கிவ் யூ த சேம் ரிசல்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா 52வை நாம் எடுத்துருவோம். ஏன்னா ஹையஸ்ட் போர்ஷன். ஓகே ஹையஸ்ட் போர்ஷன். ஓகே ஹையஸ்ட் போர்ஷன் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் 50.5 இருக்கிறதுனால இப்போ 32ன்னா ரொம்ப கம்மியாகிடும்னால நம்ம என்ன பண்ணுறோம் 50க்கு மேலே இருக்கு நியரஸ்ட் டு த ஹையஸ்ட் நம்பர். அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா 8 grams அதில் என்ன இருக்கோ அதை பார்க்குறோம். ஸோ 8 grams அப்படின்றத நம்ம we are concluding with 8 grams. ஓகே இது வந்து குரூப் நீங்கள்
cumulative frequency பண்றதுனால நீங்க என்ன பண்ணக்கூடாது அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடக்கூடாது. ஓகே ஃபைன். Got it? Yes, sir. Yes. Okay. Now கொஞ்சம் நான் சீக்கிரமாக போகிறேன். டோன்ட் வச்சு நீங்கள் வீடியோ பார்த்துக்குங்க மறுபடியும். ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து calculation of median for continuous series. ஓகே கண்டினியூஸ் சீரிஸ் இங்கே பாருங்கள். கண்டினியூஸ் சீரிஸ் இன் கிளாஸ் இன்டர்வலோடு இருக்குது. ஓகே கிளாஸ் இன்டர்வலோட இந்த சம் நம்ம எப்படி போடுறது பார்ப்போம். ஓகே ரைட். ஸோ இந்த சம் போடுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபார்முலா ஐ ஹவ் டு ஒர்க் அவுட். Median is equal to L plus n by 2 minus cumulative frequency divided by F into C. C is class interval. அப்போ L அப்படின்றது lower limit of the median class, n is number of items, cumulative frequency இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அது cumulative frequency and the frequency and into class interval. Okay, so F is actual frequency of median class. இது வந்து cumulative frequency. இப்போ நம்ம we have to work out sum. Okay, fine. Just give me. Okay. Yes. Okay, so let me work out this sum. Okay. காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே இந்த ஃபார்முலா ஓகே தென் we look at down. So இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இந்த சம் போடுறோம். So you need to create a formula. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா ஸோ ஹவு டு அது ஏன் சார் ரெண்டும் இப்போது நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னா இந்த கிளாஸ் இன்டர்வெல்ல ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் டு டூ வித் தட் ஃபார்ம். ஸோ 3 டேபிள் கிளாஸ் 1 2 3 சார் இந்த மெத்தட் பேர் என்ன சார்? group data with class interval. Group data with class interval. When there is a continuous series. Okay, right. இப்போ நான் கொஞ்சம் கொஸ்டின் டைப் பண்ணிடுறேன். 10 to 20 எத்தனை இருக்குன்னா 15 இருக்கு. நெக்ஸ்ட் 20 to 30 எத்தனை இருக்கு 17 இருக்கு. நெக்ஸ்ட் 30 to 40 16 இருக்கு. Next 40 to 50 19. Next is 50 to 60 எவ்வளோக்கு 13. Okay, right. ஓகே நான் இப்போ சம் போடுறோம். இப்போ நம்ம கிளாஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஓகே இப்போ இங்கே பாருங்க கொஸ்டின் வந்து கிளியர். there is a class interval 10 to 20 20 to 30 30 to 40 40 to 50 50 to 60. அப்போ 10 to வெயிட்டிங் 10 to 20 வெயிட்ஸில் இருக்கிறதுல 15 ஃபிஷஸ் இருக்கு. 20 to 30 17 16 19 and 13. Okay, right. Now for this particular model with class group data with the class interval அந்த மாதிரி மாடல் என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம cumulative frequency கண்டுபிடிக்கிறோம். ஓகே 15. Next is 15 plus 17 is 32. Next 32 plus 16 is equal to 48. Next 48 plus 19 is equal to 67. Next 67 plus 13 is equal to 80. Okay, right. இப்போ இந்த மாடல் நாம we have to apply the formula.
ஓகே ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்க, மீடியன் இஸ் ஈக்குவல் டு லோயர் லிமிட் plus n divided by 2 minus cumulative frequency divided by frequency into class interval. Okay, right. Okay, yes. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீக்வன்சியில் ஆக்சுவல் மீடியன் அப்படின்றத நம்ம ஒன்று டிசைட் பண்ணுவோங்க. ஓகே, இங்கே பாருங்கள், லோயர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ் நமக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோயர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இட் இஸ் தி இங்கே பாருங்கள், இந்த மீடியனுடைய லோயர் கிளாஸ் நம்ம ஒரு சம் போட்டோம். ஆக்சுவலி உங்களுக்கு போட்டோன்னா செகண்ட் இயர் போட்டோன்னா தெரில. ஓகே, இந்த டேபிளில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும், ஒரு கிளாஸிஃபை பண்ணிக்கணும். இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து ஆட் நம்பர்ஸில் இருக்குது. இந்த ஆட் நம்பர்ஸில் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மீடியன், அதாவது இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 நடுவில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நம்ம அதை மீடியன் பண்ணோம். ஸோ இது ஆட் நம்பர்ஸ்னால ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இந்த 16 வந்து மிடில் இருக்குது, இந்த 16 மேலே 2 இருக்குது, 16 கீழே 2 இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அசம்ஷன் மாதிரி. இப்போ இந்த 16 வந்து நம்ம மீடியன் மாதிரி நீங்கள் கணக்கு வைக்கிறீங்க. ஓகே, அப்போ இந்த 16 வந்து ஃப்ரீக்வன்சியாக you need to treat it as a frequency. ஓகே, இந்த 16 you need to treat it as a frequency. ஓகே, இப்போ இந்த 16 உடைய கிளாஸ் இன்டர்வலில் 30 அப்படின்றது லோயர் கிளாஸ் இன்டர்வல், 40 அப்படின்றது ஹையர் கிளாஸ் இன்டர்வல், ஹையர் நம்பர். ஓகே, ஹையர் நம்பர். இந்த 16ல் 30 வந்து லோயர் லிமிட்டு, 40 வந்து ஹையர் லிமிட். ஓகே, ஃபைன். இப்போ இதை வச்சு தான் நீங்கள் சம் போட முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இதை கிளாஸிஃபை பண்ணிடுறீங்க. கிளாஸிஃபை பண்ணி யூ ஹேவ் அன் ஆன்சர், ரைட்? ஸோ L is equal to lower limit of the median class. இங்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா 30. ஓகே, அப்புறம் இங்கே n, ஓகே, n என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் தி n. அப்போ n இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். n வந்து பார்த்தீங்கன்னா 15, 32, 48, 67, this is 80. This is n. Okay, this is n. So 80 divided by 5 minus cumulative frequency. அப்போ cumulative frequency அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா you need to find. So what is cumulative frequency? When you 80. Sorry? 80 sir. 80 is cumulative. இல்லை, cumulative frequency உடைய total தான் 80. இப்போ இங்கே இந்த cumulative frequency நாம் எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா cumulative frequency prior to median class. ஓகே, இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஐ எம் ஹைலைட்டிங் இட். ஓகே, இந்த ஃபார்முலா பிரகாரம் பாருங்கள், cumulative frequency prior to the median class. ஓகே, நல்லா பாருங்கள். ஓகே, இதுதான் வந்து 48 இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இந்த மீடியன் கிளாஸ் உடைய, ஓகே, இந்த மீடியன் கிளாஸ் உடைய ப்ரையார் முன்னாடி இருக்கிறதுனா 32. ஓகே, இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, 32 இருக்குது. ஓகே, ஸோ திஸ் வில் பி த cumulative frequency. Okay, cumulative frequency. Got the point? And here frequency will be this one, 16. ஓகே, இப்போ நான் ஹைலைட் பண்ணுறது மட்டும் பாருங்கள், நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். கிளாஸ் இன்டர்வல் டேட்டா 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 15, 17, 16, 19, 13. இது வந்து கொடுத்துருக்க டேட்டா. ஓகே, இந்த டேட்டாவை டேபிள் ஃபார்மில் போடுறேன். ஸோ கிளாஸ் இன்டர்வல், ஓகே, 10 to 20 போட்டாச்சு. அப்புறம் ஃப்ரீக்வன்சி போட்டாச்சு. அப்புறம் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போடுறோம். ஓகே, இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இப்போ நீங்கள் மீடியனை கிளாஸ் இன்டர்வல் குரூப் டேட்டாவில் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி மீடியன். ஓகே, யோன் மீடியன். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இருக்கிற நம்பர் தான் நம்ம மீடியன் சொல்லுவோம் இல்லையா, அதனால் நடுவில் இருக்கிற நம்பர் 16 இருக்குது இல்லையா. ஸோ அந்த 16 ஹைலைட் பண்ணிக்கோங்க, மீடியனாக நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க, ரைட்? அஸ்யூம் பண்ணிவிட்டு அந்த 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 நம்பர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், யூ நீட் டு தி ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி, சாரி, ஓகே, அந்த அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, அந்த 16லேருந்து முன்னாடி பின்னாடினோம் இல்லையா, அந்த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி ஆர் மீடியன். ஓகே, ஃபைன். இப்போ இதில் இந்த ரோவில் இந்த பக்கம் பாருங்கள்,
இது வந்து லோயர் கிளாஸ் இன்டர்வல்ன்றது 30 கொஞ்சம் தூரம் போடுறேன். அப்புறம் ஹையர் கிளாஸ் இன்டர்வல் 40. ஓகே, அப்போ நமக்கு தேவை லோயர் கிளாஸ் இன்டர்வல் தேவை. அப்போ இந்த 30. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ n. அப்போ n அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் ஃபிஷஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ஃபிஷ். அது இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற 80. இதெல்லாம் கவுண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 80 வந்துடும். ஓகே, அப்போ இந்த 80. ஸோ n is equal to 80. ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அப்போ இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ப்ரையர் டு த மீடியன் கிளாஸ். இதான் மீடியன் கிளாஸு. இந்த ரோ தான் 48 தான் மீடியன் கிளாஸு. இந்த 48க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 32 இருக்கு. ஓகே, அப்போ அந்த 32. ஓகே, ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இஸ் 32. நெக்ஸ்ட் இஸ் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி மீடியன் கிளாஸ். அப்போ ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி இப்போ இந்த மீடியன் கிளாஸ் வந்து இதை நம்ம 16 சொல்கிறோம். அப்போ மீடியன் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது 16. ஓகே, 16. Now we are going to apply the formula. So median is equal to L வந்து என்ன அப்படின்னா லோயர் கிளாஸ் இன்டர்வல். ஸோ அதான் 30. எஸ் ப்ளஸ் n வந்து நம்ம பார்த்தோம் 80 divided by 2. 80 divided by 2. Minus 32. Yeah, minus 32. By 16. Yeah, divided by 16. Okay. Right. நான் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்கள், போர்டில் ஒர்க் அவுட் பண்ணுறேன். Okay, and sometimes looking will be very easy. Okay, so median okay is equal to L வந்து 30. Okay, L வந்து 30 plus n வந்து எவ்வளோ இருந்தது 80. Okay, 80 divided by 2. Okay, 80 divided by 2 minus CF. 32 sir. CF Minus 32. Yeah, CF is 32 divided by F. F வந்து எவ்வளோ பார்த்தோம் நம்ம வந்து 16. 16. Yes, very good. 16. 16. Yeah, 16 not 16. Into class interval. Class interval எவ்வளோ இருக்குன்னா 10. Okay, class interval is 10. Okay, 10. but 10 இருக்கு. So 10 to 20, 20 to 30 10 இருக்கு. So 10. So class interval is 10. Okay, right. So the next step is 30. Okay, plus இதில் அந்த 80 divided by 2 is 40 minus 32 divided by 16. Okay, divided by 16 into 10. Okay, so step by step நான் போட்டு போகிறேன். Neat one. Next இது okay 30. So 40 minus 32 8 by 30 plus 8 by 16 into 10. yeah, okay, 8 divided by 16. Okay, divided by 16 plus into 10. Okay, இப்போ என்ன ஸ்டெப்பு 30 plus 1 by 2 into 10. yeah 0 do 0.5 1 by 2 sir. 1 by 2. 1 by 2. 0.5 yeah, sir. 1 by 2 right 1 by 2 correct. Okay, so 30 30.5 into 10. no 30.5 முதல்ல into what must you load? 35, sir. Yeah, 30 plus. Multiplication. Yes, Yes, Now sir. it is 35. So the answer is 35. Okay, the median is 35, right? 35 grams. Yes, sir. Okay, fine. So the பாருங்க, let me so பாருங்க, median is equal to 30 plus 80 divided by 2
ஓகே மைண்ட் இதுக்கு என்ன ஃபார்ம் நீங்கள் இதை மனசில் வச்சுக்கணும். சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இல்லையா? சொல்லுங்க. கேன் யூ see this? Yes, sir. ஓகே, இது என்னது இது? Board mass, sir. Yeah, very good. Bracket Yes, exactly. Okay, a of quotient. division, multiplication, addition, and subtraction. addition. Yeah. Okay, very good. So, median is equal to 30 plus 80 by 2 minus 32 divided by 16 into 10. So, 30 plus, அப்போ bracketல பாருங்க. So, bracketல first முடிங்க. So, 40 ஆயிடுச்சு. அப்புறம் minus 32 divided by 16. Okay, இப்போ 40 minus பண்ணீங்கன்னா 8. Okay, 8 divided by 16. Right? அப்போ 8 divided by 16 is 0.5, right? அப்போ போர்ட் மாஸ் டூலில் இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதை முதல்ல முடியுங்க. 0.5 into 10 is 5. So 30 plus 5 is 35 grams. Okay, fine. Do you understand? Okay. Yes, sir. Yes, sir. Okay, ma. So if you have any doubt, you can ask me, or else I will stop with this. Okay, I will share this Word file and also the video. Is it okay now? Any doubts? No, sir. Okay, shall we close class? Sir, Yeah. Tell me. 35 grams, that's all, sir. 35 grams. That is the median. Okay. Okay, sir. Median is 35 grams. Okay, நமக்கு அதுதான் கேட்டிருக்காங்க. Okay, median is 35 grams. Okay, Okay, so wait. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். Okay, 30 நடுவுல இருக்குது 35 grams. Okay? Okay, sir. Yeah. Okay, thank you very much. Thank you, sir. Yeah, thank you. Thank Yeah, thank you. you, sir. Yeah, thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Yeah, thank you.